வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது. ரிஷபம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கு, நல்லது செய்யுமா, இல்லை என்னென்ன நல்லதுகள் வரும், எந்தெந்த மாதிரி வாரங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நம்மளை எப்படி செயல்படுத்தும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள், அதே மாதிரி பிரயாணங்கள், நம்ம வந்து யாத்திரை போகிறது, தூரமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாங்கிற சிந்தனை தோன்றுதல், ஆஸ்பத்திரிக்கு போகிறது, மருத்துவ செலவுக்காக, அதாவது ஓய்வு எடுக்கலான்னு மனசுல சிந்தனை வர்றது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முதல் வாரம் ரிஷபம் ராசிக்கு இருக்கு. இரண்டாவது வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தன்னை அவங்கள வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையா நினைச்சுக்குவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை நம்ம வந்து இப்படித்தான் இருப்போமா, இப்படி ஆயிருமா, இப்படி போயிருமா அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறது. அதாவது இந்த ரிஷபராசிக்காரங்களே அவங்களே முடிவு பண்ணி, அதாவது ஒரு விஷயத்த கையில எடுக்கிற அளவுக்கு போயிட்டு அந்த பக்கத்தால போறப்போ அவங்களே வந்து அந்த விஷயத்த விட்டுட்டு மாறி வந்துடுவாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரிஷபம் ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல போய் 6 கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு. இந்த 10ஆம் வீட்டுல ரிஷபம் ராசிக்கு 2 கூடையவரும் 10 போயிருக்காரு, 4 கூட, அதாவது 4 கூடையவரும் 10 போயிருக்காரு, 5 கூடையவரும் 10 போயிருக்காரு, 6 கூடையவரும் 10 போயிருக்காரு, 7 கூடையவரும் 10 போயிருக்காரு, 8 கூடையவர் 2ல இருக்காரு. அப்போ பணவரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் போய் 10ல ஜீவனஸ்தானங்கிற இடத்துல பலமா இருக்கு. அதே மாதிரி பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களும் போய் அங்க பலமா உட்கார்ந்துருக்கு. அதே மாதிரி தர்மகர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. அப்போ என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய செயல்பாட்டில் புது புது சிந்தனைகள், புது உறவுகள், புது முகங்கள், அதே மாதிரி உங்களுடைய வண்டி வாகன அமைப்பு, இது எல்லாத்திலையுமே ஒரு புதிய மாற்றங்கள் வர செய்யக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் இருக்கும். நீங்க இப்போ நான் அன்னைக்கே நினைச்சிட்டு இருந்தேன் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து நம்ம கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி தானா அமைஞ்சிருச்சு. அதாவது உங்க எண்ணலைகளுக்கு பவர் அதிகம். அப்போ அந்த எண்ணலையினுடைய பவர் இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்தில் செயல்பட போகிறது. நீங்க தவறான எண்ணலைகளை செலுத்தினாலும் அந்த தவறை சந்திப்பீர்கள், நல்ல எண்ணலைகளை செலுத்தினாலும் அந்த நல்லதை சந்திப்பீர்கள். அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஈர்த்து தரக்கூடிய அமைப்புல இந்த மாசம் மார்ச் மாதம் செயல்பட போகுது. அதாவது தன் கைதான் தனக்கு உதவி அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் உன்னை நம்பு, அப்புறம் நீ அடுத்தவங்களை நம்பலாம் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு தத்துவம் சொல்லிக்கிறீங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா முயற்சி தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு உந்துதலா இருக்கும். ஏன்னா உங்க ராசி அதிபதி போய் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் 10ல் இருந்தால் எந்த ஒரு காரியத்திலும் எக்காரணமும் இல்லாமல் வருமானம் உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். அது வந்து உங்க சுய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து பலமா இருக்காரா, இல்ல பாதகமா இருக்காரா, பாவியா இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்பதான் அந்த நல்லது நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போ அதே மாதிரி உங்களுடைய 2வது வாரம் மார்ச் மாதத்துல 2வது வாரம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புது பிரயாணத்தை ஏற்பாடு பண்றது, புது வீட்டுக்கு மாறுறது, இல்லையா புது வீட்டுக்கு உண்டான தேடலை தொடங்குறது. ஏன்னா இடம் வீடு நமக்கு ஜீவனஸ்தானத்துல போய் பாதகாதிபதி சாதகாதிபதி எல்லாருமே உட்காந்துருக்கனால ஒரு இடம் மாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இல்லையா தொழில்ல வந்து புது சிந்தனை, புதுசா வந்து நம்ம ஏதாவது கடன் வாங்கி பணம் போடலாம், இல்லைன்னா கையில் இருக்கிற பணத்தை இறக்கி கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணலாம், அதிகப்படி பண்ணலாம்.
அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிந்தனை எல்லாம் மேலோங்கக்கூடிய வாரமாக 2வது வாரம் இருக்கும். புது உறவுகளை தேடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது பெண் பார்க்கும் படலமோ, ஆண் மணமகன் பார்க்கும் படலமோ, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி காதலர்களாக இருந்தாலும் இந்த மாதம் ஒன்று சேரலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி, இல்லை வீட்டில் சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த மாதத்துல 2வது வாரம், மார்ச் மாதத்துல 2வது வாரம் உதிக்கும். இந்த உதிக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களை மேலோங்கி வளர்க்கும். அது உங்களுக்கு சில விஷயங்கள்ல வெற்றி தரக்கூடிய அமைப்புல வருது. அப்போ இந்த வெற்றி எல்லாம் எப்படி அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 11ல் போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதாவது உங்க ராசிக்கு 11, ரிஷப ராசிக்கு யோகஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்கார். தர்மகர்மாதிபதி 11ல் போய் உட்காந்துருக்கு. அப்ப ஏதாவது ஒரு விதத்துல அவங்க வசதிக்கேற்ப ஒரு வசதியை அடைஞ்சே தீரணும், அதுக்குண்டான முயற்சி செஞ்சே தீரணும், அதுக்குண்டான லாபம் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறத இந்த மார்ச் மாதம் சுட்டி காட்டுது. இந்த சுட்டி காட்டக்கூடிய மார்ச் மாதத்துல நமக்கு நல்லது நடக்குமா. 3வது வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், பதவி சம்பந்தப்பட்ட விஷயம், உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது புது புது விஷயங்கள்ல போய் நீங்க புதிய முயற்சிகளுக்கு உண்டான பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி கோவில் விசேஷங்கள், குடும்பத்தோட போய் கலந்துக்கிறது, ஆண் பெண் சொல்லக்கூடிய அமைப்புல ஒரு ஒற்றுமை வர்றது, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு என்ன, அதே மாதிரி இந்த கணவன் மனைவி பிரிவுக்காக கேஸ் போட்டவங்களுக்கு, டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு உண்டான வழக்குக்கு உண்டான ஒரு தீர்மானம் கிடைக்கிறது, தீர்ப்பு கிடைக்கிறது. அது எல்லாமே மார்ச் மாதம் 3வது வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய ஜாதக பிரகாரம், சுய ஜாதகத்திலும் இந்த போய் 10ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவருக்கு பலமாக இருக்கிறதா, பலம் குறைவாக இருக்கிறதாங்கல்ல ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சு. நம்ம சொல்றது எல்லாமே பொது பலன் தான். ஏன்னா இந்த பொது பலனும் ஒரு 60-70% உங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றது. அப்போ முயற்சிகளால் வெற்றி பெறணும். 4வது வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், அதே மாதிரி உங்க செல்போன், உங்களுடைய தொழில் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய சக பணியாட்கள், நீங்க அடிமை தொழிலுக்கு போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, அதிகார தொழிலுக்கு போனாலும் சரி, அரசாங்க தொழில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதற்கு உண்டான சப்போர்ட், அது ஏதாவது ஒரு வகையில யாரோ ஒருத்தருடைய உதவி கிடைக்கும். இந்த மாதம் ரிஷபம் ராசிக்கு ஒரு சிங்காரமான மாதம்னு தான் சொல்லலாம். இப்போ நாம ரிஷப ராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்கு காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. காவல் தெய்வ வழிபாடு, அதே மாதிரி அச்சு வெள்ள தானம் செய்தல், அதே போல பச்சரிசி தானம் செய்தல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். அப்போ அந்த உணவு என்ன உணவா வாங்கி தரலான்னு பாத்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு அதாவது எலுமிச்சம்பழ சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சாதங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த சாதம் வாங்கி தர்றப்போ ஒரு தண்ணீர் பாக்கெட்டோ இல்லை ஒரு தண்ணீர் பாட்டிலோ வாங்கி கையோட கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலைகளும் நல்ல கால சூழ்நிலைகளும் உருவாகும். வணக்கம்.